நான் தான் ஆட்சி அமைக்க போகிறேன் என்று சொல்வதை விட யார் இதற்கு மறுப்பு கூறக்கூடுமோ, யார் புதிதாக வந்து சேர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் சொல்லட்டும். நாங்கள் மாற்று ஆட்சி அமைப்போம், மாற்று கட்சியாக உருவாவோம் என்று வானத்திற்கு பூமிக்கும் தள்ளிவிட்டு இந்த அண்ணாமலையை கொண்டு போய் ஓகே, சமீபத்தில் இப்போ நானே தான் தலைவராக இருப்பேன்னு சொல்றதுக்கு காரணமும் அதுதான். கூட்டணி முடிவில் அதிமுகவின் பக்கம் சேர்ந்தால்தான் நயமாக இருக்கும் என்று கருதிய இந்த அண்ணாமலை தேவைக்கு மீறி ஆடிவிட்டார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, பிறகு எடப்பாடி என்று 30 ஆண்டுகள் நாடாண்ட ஒரு கட்சியை அகற்றிவிட்டு தான் முதலமைச்சராக வருவது, பிஜேபியை ஆட்சி கட்டில் அமர வைப்பது திமுகவுக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மெஹனில் சூரணம். ரெட்நூல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் பழ கருப்பையா ஐயா இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். அதிமுக பாஜக கூட்டணி என்னைக்கு வரும் அப்படிங்கிறது தான் அரசியல் களம் உற்று கவனிச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு வந்து அந்த கூட்டணி உறுதியாக இருக்குது. நேற்றைக்கு தமிழகம் வந்து அமித்ஷா அவர்கள் கூட்டணியை உறுதி பண்ணி நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் அதை வெளிப்படையாக சொல்லிட்டும் போயிருக்காங்க. அண்ட் அந்த மேடையில் நம்ம எல்லாரையும் பார்க்க முடிஞ்சுது. அதிமுக தலைவராக இருக்கட்டும், இல்லை அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கட்டும், இல்லை அண்ணாமலை, நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட பலரும். இந்த கூட்டணி குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இந்த கூட்டணிக்கு வந்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயம் எடப்பாடிக்கும் இருந்தது, பிஜேபிக்கும் இருந்தது. பிஜேபிக்கு கூடுதலாக இருந்தது. எடப்பாடி உண்மையிலேயே ஒரு சமயம் சாராத அணி ஒன்றை உருவாக்கலாம் என்று தான் விரும்பினார். அதனாலே தான் பிஜேபியை விட்டு அவர் வெளியே வந்தார். பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி எதிர்ப்பு என்பது ஒரு வகையில் நியாயமானது என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் பிஜேபி என்பது ஒரு இந்துத்துவா கட்சி. ஆகவே மக்கள் பிளவுபடுத்தப்படுகிறார்கள் மதத்தின் பேரால் என்று காந்தியை ஒட்டி சிந்தித்து பழக்கப்பட்ட என்னை போன்றவர்கள் இந்துத்துவா கட்சி ஒன்று ஆட்சிக்கு வர வேண்டாம் என்று நினைப்பது இயல்பானது. ஆனால் இந்த தேர்தல் மோடி வருவாரா மாட்டாரா, பிஜேபியினுடைய கை ஓங்குமா ஓங்காதா என்பது குறித்ததல்ல. இந்த தேர்தல் ஸ்டாலின் ஒழிய வேண்டுமா வேண்டாமா, அவருக்கு மாற்றாக எடப்பாடி வருவாரா மாட்டாரா என்பதுதான் இப்பொழுது உள்ள கேள்வி. இதில் மோடிக்கும் இடமில்லை, அமித்ஷாவுக்கும் இடமில்லை. ஆகவே நாம் இந்த தேர்தலை அந்த தேர்தல் போல பார்ப்பது என்பது சரியான போக்காகாது. ஓகே, அப்போ கூட்டணி அவசியம் இல்லை. பிஜேபி இஸ் அ மைனர் பார்ட்னர். ஓகே, அதனால் இந்த உங்களுடைய சடையில் குஞ்சம் தொங்குவது போல பிஜேபி இந்த கூட்டணியில் அதனுடைய இடம். முடியில் ஒரு குஞ்சம் கட்டி தொங்குவது போல், அந்த குஞ்சம் இல்லாவிட்டாலும் இந்த முடிதான் முக்கியமானது, அந்த குஞ்சம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முக்கியமில்லை. ஆனால் குஞ்சம் வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அதை பொருட்படுத்துவது போல இந்த அணியில் உண்மையிலேயே எடப்பாடி பிஜேபியை விட்டு வெளியே வந்தோம், சிறுபான்மையினருடைய வாக்குகள் நம்மை நோக்கி திரும்பும். ஏனென்றால் எம்ஜிஆரோடு சிறுபான்மையினர் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள், வழக்கமான சிறுபான்மையினர் கட்சியாக அதிமுக கருதப்பட்டது என்று கருதி அவர் வெளியே வந்து தனித்து நின்றார். ஆனால் சிறுபான்மையினர் இவரை நோக்கி வரவில்லை என்பது ஒன்று. அவர்களுக்கு மோடி எதிர்ப்பாளி திமுக என்ற கருத்து வலுவாக பாய்ந்திருக்கிறது. காங்கிரஸ் வேறு அந்த பக்கம் இருந்தது. அதனாலே சிறுபான்மை வாக்கு அவருக்கு வரவில்லை. ஆக அந்த தேர்தல் போகட்டும். அதற்கு அடுத்த தேர்தலில் விஜயோடு கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் அவர் விரும்பினார். ஓகே, ஏனென்றால் விஜய் புதிதாக வந்திருக்கிறார். அவர் பெரிய அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஒரு 10 விழுக்காடு வாக்கு அவருக்கு இருக்கும். ஆகவே பிஜேபியை ஒதுக்கிவிட்டு விஜயை கூட்டணியில் வைத்து கொண்டு அவருக்குரிய ஒரு 40-50 இடங்களை விஜயகாந்துக்கு ஜெயலலிதா ஒதுக்கியது போல் கொஞ்சம் இடங்களை ஒதுக்கி அவரும் ஒரு 20-25 இடம் 30 இடங்களிலே வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அது அவரை எதிர்க்கட்சியாக கூட உருவாக்கும் என்று கருதி விஜயை சேர்த்தால் விஜய் குற்றம் ஒன்றும் இல்லை. விஜய்க்கு சொந்த யோசனை என்பதை விட அவரை சுற்றி இருக்கிறவருடைய யோசனையில் தான் அவர் இயங்குகிறார். அதுக்கு சாவி கொடுத்தால்தான் அந்த வண்டி ஓடும். அதனாலே அவரை சுற்றி இருக்கிறவர்கள் படுமுட்டாள்கள். அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நாம் ஆட்சிக்கே வந்து விடுவோம், ஆகவே நீங்கள் எடப்பாடியிடம் சமமான இடங்களை பிரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். 234 இடத்தில் ஆளுக்கு 115 இடம் என்று சொல்லி பிரித்து கொள்ளலாம் என்று சொல்லுங்கள்.
முதலமைச்சராக வருவதில் முதல் 2.5 ஆண்டுகளுக்கு விஜயும், 2வது 2.5 ஆண்டுகளுக்கு எடப்பாடியும் ம். வருவது குறித்து பேசப்பட்ட காரணத்தினால் ம். இவர்கள் தேர மாட்டார்கள் என்று முகத்தை அந்த பக்கமாகவே திருப்பி கொண்டு விட்டார் எடப்பாடி. ஓகே, இது டைரக்டா டிமாண்டாவே வைக்கப்பட்டிருக்கா எடப்பாடி கிட்ட? வைக்கப்பட்டது என்பது ரொம்ப உள் வட்டங்களில் பேசப்படுகின்ற செய்தி. ஓகே. ஆகவே விஜய்க்கு தன்னுடைய வலிமை தெரியவில்லை, தன்னுடைய இடம் தெரியவில்லை தமிழ்நாட்டு அரசியலில். அதன் விளைவாக ம். தன்னை வியந்தான் விரைந்து கெடும் என்று குறளிலே ஒரு அருமையான வாசகம் ஒன்று உண்டு. ம். தன்னை வியந்தான் விரைந்து கெடும். நான் வானளவு உயரமானவன் என்று தன்னை வியந்து கொள்ளுகின்ற ஒருவன் ம். கெடுவான் என்று சொல்லவில்லை, விரைந்து கெடுவான் என்று வள்ளுவன் சொல்லுவான். ம். அதுபோல் நம்முடைய விஜய் விரைந்து கெட்டவர், தன்னை வியந்து விரைந்து கெட்டவர். அதனாலே ஒரு நல்ல கூட்டணி ஒன்று, சமய சார்பற்ற கூட்டணி தமிழ்நாட்டில் உண்டாவதை தடுத்த பெருமை விஜய்க்கு உண்டு. விஜய்க்கு யோசனை சொல்கிற முட்டாள்களுக்கு உண்டு. ம். அவர் இந்த வெளியே காசு கொடுத்து வைத்திருக்கிறவனிடம் தானே யோசனை கேட்கிறார். கட்சியிடம் பொதுக்குழுவில் செயற்குழுவில் கலந்து பேசி அவர்களுடைய கருத்தை கேட்டு செயல்படுகின்றவர் இல்லை. அவர் சில பேரை சம்பளத்துக்கு வைத்திருக்கிறார், அவர்கள் யோசனை சொல்லுகிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் இவரை ஏற்றி, நீதான் தேவதூதன், நீதான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறாய், நாடு உன்னைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தது என்பது போல சொல்லி வைக்கிறார்கள். ஆகவே கூட்டணி சேராமல் விஜய் ஒதுக்கப்பட்டு விட்டார். இன்னும் கொஞ்ச நாள் விஜய் கவனிக்கப்படாமலே ஹி வில் பி இக்னோர்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அது ஒரு கட்டம் இருக்கட்டும். சரி, இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை, இதுக்கு என்ன பண்ணி தொலைப்பது என்று இருந்தபோது மீண்டும் பிஜேபி பல வகைகளில் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறது. எடப்பாடி பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார். எடப்பாடி சில புதிய முயற்சிகளை செய்தார் என்பது ஒரு பக்கம் இருக்க, பிஜேபி பல பாடங்களை கற்றுக்கொண்டது. இந்த அண்ணாமலை தேவைக்கு மீறி ஆடிவிட்டார். ஓகே, நான் ஒரு அனலிட்டிக்கல் அப்ரோச்சில் இதை சொல்லுகிறேன். தேவைக்கு மேலே ஆடிவிட்டார் அண்ணாமலை. ஆகா, இவ்வளவு வலிமையாக 30 ஆண்டுகள் நாடாண்ட ஒரு கட்சியை எம்ஜிஆர், ஜெயலலிதா, பிறகு எடப்பாடி என்று 30 ஆண்டுகள் நாடாண்ட ஒரு கட்சியை அகற்றிவிட்டு தான் முதலமைச்சராக வருவது, பிஜேபியை ஆட்சி கட்டில் அமர வைப்பது, திமுகவுக்கு மாற்று தான் என்று ஒரு பெரிய ஆட்டம் ஒன்று அவர் போட்டார். ஓகே, ஆனால் அது உடனடியாக சாத்தியமாகும் அப்படின்னு அவர் நம்பினார். அதனுடைய விளைவாகத்தான் அவர் ஒரு புதிய கூட்டணி ஒன்றை பாராளுமன்ற தேர்தலில் உருவாக்கினார். இந்த ஓபிஎஸ், இந்த ஒத்தொத்தையாக திரிகிற கரகாட்டக்காரர்கள், ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவர்களெல்லாம் சேர்த்து கொண்டார். பாமக அன்புமணியை கையில் வைத்து கொண்டார். தகப்பன் ஒரு சிந்தனை, மகன் ஒரு சிந்தனை அந்த கட்சியில். ஓகே, தகப்பனுடைய சிந்தனை அதிமுகவோடு சேர வேண்டும் என்பது, மகனுடைய சிந்தனை பிஜேபியோடு சேர்ந்தால் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறார்கள், நமக்கு பல வசதிகள் ஏற்படும், ஒருவேளை முடிந்தால் ஒரு ஆள் வெற்றி பெற்றாலும் கூட மந்திரியாக ஆகலாம் என்கின்ற சிந்தனை இவருக்கு. அதனாலே பின்னால் ராம்தாஸ் புதிய நிலைப்பாடு எடுத்ததற்கு காரணமே அண்ணாமலை அடக்கி வைக்கப்பட்டது போல அன்புமணி அடக்கி வைக்கப்பட்டார் பாமகவில். ஓகே, சமீபத்தில் இப்போ நானே தான் தலைவராக இருப்பேன்னு சொன்னதுக்கு காரணமும் அதுதான். அதாவது கூட்டணி முடிவில் அதிமுகவின் பக்கம் சேர்ந்தால்தான் நயமாக இருக்கும் என்று கருதிய ராமதாஸினுடைய கருத்துக்கு மாறாக அன்புமணி பிஜேபியோடு சேர வேண்டும் என்று கருதினார். 2 பெரிய தப்பு. வன்னியர்களே அதை ஆதரிக்கவில்லை. ஒன்று, அதிமுகவால் எம்பி பதவி பெற்றவர் அன்புமணி ராஜ்யசபாவில். அதுபோல் 10.5% இடஒதுக்கீட்டை எடப்பாடி தான் உண்டாக்கி கொடுத்தார். அதில் அந்த மக்கள் பெருவாரியாக இன்றைக்கும் எடப்பாடி பக்கம் இருக்கிறார்கள். பாமக இந்த பக்கம் வராவிட்டாலும் அவருடைய வாக்குகள் இந்த பக்கம் வரும் என்கின்ற நிலைப்பாடு வட தமிழகத்தில் இருக்கிறது. ஆகவே இது ராமதாஸுக்கு புரிந்தது, இது அன்புமணிக்கு புரியவில்லை. அன்புமணி போய் அங்கே மாட்டி அவருடைய துணைவியார் 25,000 வாக்குகளிலே தோற்று போனதற்கு மிகப்பெரிய காரணம் பாஜக தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே இந்த தமிழ்நாடு அரசியல் பலருக்கு பாடம் கற்றுக் கொடுத்தது. ஒன்று, அன்புமணிக்கு பிஜேபியோடு நீ சேர்ந்தால், உன்னை தலைவராக ஆக்கி வைத்தால், மகன்தானே என்னை கேட்டு செய்வாய் என்று நினைத்தால் உன் போக்குக்கு நீ செயல்பட்டு நம்முடைய கட்சியை தோற்கடித்து விட்டாய் என்று தகப்பனாருக்கு கோவம். ஆகவே அவரை தள்ளி வைத்து விட்டு நானே தலைவர் என்று அறிவித்து விட்டார். சரியா? தகப்பனும் மகளும் ஒன்று கூடிக்கொள்வார்கள், நீர் அடித்து நீர் விலகாத செய்தி. ஆனால் ராமதாஸ் இப்பொழுது அந்த அதிகாரத்தை கையில் எடுத்திருப்பது, கூட்டணியை முடிவு செய்வது என்பது தவறாக போகுமானால் இந்த கட்சி சரிந்துவிடும். ஆகவே அந்த முடிவை தன் கையில் வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் தலைவர் பதவியை உயிரோடு இருக்கிறவர்களும் தன் கையில் தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு அவர் வந்து விட்டார். மகனாக இருந்தாலும் மீறல் நடைபெறக்கூடும் என்று நாம் கருதுகிற காரணத்தினால் என்ன
தாயும் பிள்ளையும் வயிறு வேறு வேறு என்று சொல்வது போல ம். மகனை தள்ளி பாடம் கற்பிக்கிறது என்பதற்காக இந்த ம். வாதத்தை வைக்கிறேன். ம். ஆக அன்புமணிக்கும் பாமகவுக்கும் ஒரு பாடம் சென்ற தேர்தலில் கற்பிக்கப்பட்டது. ஓகே. அண்ணாமலை தன்னுடைய தகுதிக்கு மேல் ஆடி ம். நான் மாற்று அரசியலை ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் டு டிஎம்கே, ம். ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி டு டிஎம்கே இஸ் பிஜேபி ஓகே. என்கின்ற கருத்தை முன்வைத்து ஒரு 4-5 ஆண்டுகள் படு ஆட்டம் போட்டார் ம். ம். அண்ணாமலை. ம். அதாவது ஒரு 200 கோடி ரூபாய் ஒரு ஆய்வாளர், திறனாய்வாளர் சொன்னார், ஷியாம் என்று நினைக்கின்றேன். ம். அவர் சொன்னார் 200 கோடி ரூபாய் அண்ணாமலையினுடைய தலைமையை உருவாக்குவதற்கு செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். டெல்லியிலிருந்து பணம் வந்தது. 200 crores had been sent for the promotion of the leadership of அண்ணாமலை. அண்ணாமலை. எவ்வளவு பெரிய பணம்! 50 கோடி இருந்தால் என்னுடைய தலைமையை உருவாக்கி விடலாமே. உங்களுடைய தலைமையும் கூட உருவாக்கலாம். 50 கோடி இருந்தால் என்ன நீனே தலைவராகி விடலாம். புரியுது. இதுக்கு 200 கோடி ரூபாய் செலவழித்து அண்ணாமலையினுடைய தலைமை நிலைபெறவில்லை. ஓகே. பிஜேபியினுடைய பணம் வீணானது. ஆட்டங்கள் பெரிதாக போடப்பட்டன. விடிந்தால் எழுந்தால் தம்பி என்பதும், இந்த சீமானம் போய் தம்பி என்பதும், அண்ணன் என்பதும், பெரியாருடைய சிந்தனையை நேரடியாக அறிவு கொண்டு எதிர்கொள்ள முடியவில்லை என்கின்ற போது பெரியார் அப்பன் ஆத்தாளிடம் போக சொன்னார், அக்காளிடம் போக சொன்னார் என்றெல்லாம் இல்லாத வாதங்களை வைத்து இது போன்ற அரசியல் இவர்கள் கொஞ்ச காலம் நடத்தி பார்த்தார்கள். பெரியாருடைய பிம்பத்தை அழித்தால்தான் நாம் வர முடியும். பெரியார் சொல்லாதை சொல்லுவது, அந்த வாதத்தையே நாம் உடைக்க முடியும். பெரியாரும் மனிதர் தானே, அறிவு கொண்டு சிந்தித்தவர் தானே. நாமும் அறிவு கொண்டு மாற்று அரசியல் வைப்போம். அந்த அறிவு இல்லாமல் இல்லாததையெல்லாம் சொல்லி இந்த சீமானுக்கு காசை கொடுத்து இல்லாத வம்பெல்லாம் வளர்த்து ஆக மொத்தம் அண்ணாமலையினுடைய தலைமை தோல்வியடைந்தது. இந்த அண்ணாமலை எடுத்து வைத்த அரசியல் ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் டு டிஎம்கே, அது பிஜேபி தான் என்கின்ற கருத்து தோற்கடிக்கப்பட்டது. நான் வரிசையாக சொல்கிறேன். பிஜேபிக்கு படம் கற்பிக்கப்பட்டது. இன்னொன்று முதலில் சொன்னேன் என்ன, பாமகவுக்கு படம் கற்பிக்கப்பட்டது. அப்புறம் எடப்பாடிக்கும் கற்பிக்கப்பட்டது. எடப்பாடி இது அறியாதவர் அல்ல, அவர் சரியாகத்தான் பாமகவோடெல்லாம் சேர்ந்து இருந்து ஏதாவது செய்ய முடியும் என்று தான் கருதினார். வரவில்லை, வேறு என்ன செய்வது. ஆகவே மறுபடியும் நமக்குரிய காலம் வருகின்ற வரையிலும் கெட்டியாக கொட்டடியில் இருப்போம் என்று சொல்லி அவர் அந்த கட்சியை பாதுகாத்து கொண்டிருந்தார். அவருடைய நிலைப்பாட்டில் அவர் வழுக்காமல் இருந்தார் என்பதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப அவர் செய்த செயல்களில் சிறந்த செயல் என்று நான் ஒன்று சொல்லுகிறேன். இந்த கனிமொழி கேட்கிறார், மக்களுக்கு துரோகம் செய்து விட்டார் இந்த எடப்பாடி, தன்னுடைய கட்சிக்கும் மக்களுக்கும் துரோகம் செய்து விட்டார் பிஜேபியோடு சேர்ந்ததன் மூலம் என்று சொல்லுகிறார். உன்னுடைய அப்பன் பிஜேபியோடு சேர்ந்தபோது மக்களுக்கு துரோகம் செய்யாமல் மாடுகளுக்காக துரோகம் செய்தீர்கள். நீ வாஜ்பாயோடு சேர்ந்தால் மக்களுக்கு செய்த துரோகம் இல்லை, எடப்பாடி மோடியோடு சேர்ந்தால் அது மக்களுக்கு செய்த துரோகமா? அப்ப இந்த கூட்டணியை வரவேற்கிறீங்களா நீங்க? இல்ல வேறு வழி இல்லை. நான் வரவேற்பது என்பது வேறு. நான் சொல்லுவதேன், நான் சரியாக சொல்லுகிறேன் உனக்கு. மதம் அரசியலில் தலையிடக்கூடாது என்று கருதுகிறவன், மதம் அரசியலுக்கு இன்றியமையாது என்று கருதுகிறது பிஜேபி. ஆனாலும் கூட பிஜேபியும் இந்த கூட்டணியில் இருந்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிற போது ஏன் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது வருகிறது என்றால், பிஜேபியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வரப்போவதில்லை. எடப்பாடியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு இவர்களும் ஒரு குஞ்சம் போல் தொங்கிக் கொண்டிருந்தால் இருந்து விட்டு போகட்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்கு மாறாக தினத்தந்தி போன்ற பெரிய செய்தித்தாளில் கூட்டணி ஆட்சி அமையும், பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி சொன்னாரா? அவர் சொன்னாரா? நானும் இந்த பேச்சை கேட்டேன். எங்களுடைய பொது கூட்டணி பேரை சொல்லுகிறாருன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி. எடப்பாடி ஆட்சி அமைந்தாலும் அதுதான் பெயர், மோடி ஆட்சி அமைந்தாலும் அதுதான் பெயர், அது பொதுவான பெயர். என்ன அவ்வளவுதானே தவிர எடப்பாடியுடைய தலைமையில் அது அமையும் என்று சொல்லுகின்ற போதே என்றைக்கும் எடப்பாடி 3-4 சங்கதிகளுக்கு ஒப்புக்கொள்வதில்லை. ஓபிஎஸ்ஐ சேர்க்க ஒத்துக்கொள்ள மாட்டார், இந்த அம்மாவை சேர்க்க ஒப்புக்கொள்ள மாட்டார், தினகரனை சேர்க்க ஒப்புக்கொள்ள மாட்டார். ஆனால் அதையுமே நேற்று கேள்வியாக கேட்டார்கள். ஆனால் முடிவாகிவிட்டதே. திமுக அதிமுகவினுடைய உள்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிடுவதில்லை என்று சொன்னதின் மூலம் அவர்கள் 3 பேரையும் நாங்கள் நட்டாற்றில் வருகின்ற போது ஒபாமாவை இல்லை அவர் பேர் என்ன, பின் லாடனை அமெரிக்கா கடலில் போகின்ற போக்கில் போட்டு விட்டு போனது போல நாங்களும் வருகின்ற போது, விமானத்தில் வருகின்ற போது இவர்கள் 3 பேரையும் கீழே போட்டு விட்டோம் என்று அதுக்கு பொருள். இவர்கள் 3 பேரும் இந்த பிஜேபியை நம்பி இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால், இவர்கள் வேண்டுமானால்
பிஜேபி கட்சியில் சேர்ந்து கொண்டு அங்கே இந்த சின்னத்தை வாங்கலாமே தவிர தானே கட்சி வளர்க்க முடியாமல் அப்புறம் இன்னொருவனுடைய தயவிலே இணைப்பு என்றதுக்கு சொல்ல வேண்டும். நான் சேர்ந்து கொள்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே. ஐ வுட் லைக் டு ஜாயின் யுவர் பார்ட்டி, ஐ ஹவ் கமிட்டட் எ மிஸ்டேக் என்று சொல்லிவிட்டு எடப்பாடியோடு சேர்ந்து இருக்கலாம். பிறகு உங்களுடைய இடம் முடிவு செய்யப்பட்டு விடும். ஓகே, ஆனால் இன்னைக்கு இப்போ பாருங்க, இந்த 3 பேர் வரிசையாக சொல்கிறேன், இந்த 3 பேரும் கைவிடப்பட்டார்கள். எடப்பாடி என்ன நினைத்தார்? நானே கரையேறுவதற்கு இடம் தடுமாறுகிறேன், நீங்கள் என் காலை பிடித்து கொண்டு விட மாட்டேன் என்கிறீர்கள் என்று சொல்லி காலை உதறிவிட்டார். இந்த 3 பேரும் காலை பிடித்து கொண்டிருந்த காலை விட்டு கீழே விழுந்து விட்டார்கள். 4வது ஒரு ஆள் புதிதாக போனார் பாருங்கள், செங்கோட்டையன். எத்தனை பேருக்கு இந்த அரசியல் பாடம் கற்பிக்கிறது என்பதை பாருங்கள். இந்த செங்கோட்டையன் கடைசியாக போய் சேர்ந்தார். இவரை மறுபடியும் எடப்பாடி ஒத்து வர மாட்டேன் என்கிறார். டெல்லிக்கு அழைக்கப்பட்டு நேரடியாக பேசப்பட்டால் இதெல்லாம் கிடையாது. என்றைக்கும் அதிமுக தலைமையிலே தான். அதை ஒரு வார்த்தையை அவர் சொன்னதில் புரிந்து கொள்ளலாம். மோடி தலைமையிலே தேசம் முழுவதும், தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். எடப்பாடி தலைமையில் கூட்டணி வரும் என்றால் அது இருக்கிறதா என்று கேட்கிறேன். இட் வில் பி எ கோயலிஷன் கவர்மெண்ட், வி வில் ஷேர் மோர் சீட்ஸ் என்று சொல்ல வேண்டியதானே. அவர் சொல்லவில்லையே. அப்புறம் எதற்கு தினத்தந்தி எதற்கு தலைப்புச் செய்தி போடுகிறது என்று கேட்கிறேன். இது என்ன முதல் பக்க செய்தியாக? ஒய் டு யூ மிஸ்லீட் த பீப்புள்? ஒரு பெரிய பத்திரிகை, இதை 3 தலைமுறையாக நடத்துகிற பத்திரிகை, ஒய் ஷுட் யூ மிஸ்லீட் தி பீப்புள்? நான் சொல்கிறேன், நிச்சயமாக எடப்பாடி இன்னொன்றுக்கும் ஒத்துக்கொண்டிருக்க மாட்டார். அது வெளியே தெரியவில்லை. அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், தனி ஆட்சியாகத்தான் அமைக்கும். எங்களுடைய கட்சியில் கூட்டு சேர்த்து பழக்கமில்லை, கூட்டணி ஆட்சி அமைந்தும் பழக்கமில்லை. இதெல்லாம் நீங்கள் ஒப்புக்கொண்டால் தான் நாங்கள் சேருவோம் என்று சொல்லி அவரும் ஆமாம் இந்த காலை பிடித்து கொண்டு இவனெல்லாம் விடமாட்டேன் என்கிறான் என்று சொல்லி அங்கிட்டே உதறி விட்டு சொந்த காலோடு இந்த தொங்குகிற மனிதர்களை உதறி விட்டு எடப்பாடி வீட்டுக்கு விருந்து சாப்பிடுவதற்கு வந்து விட்டார். அதனாலே ரொம்ப அறிவான ஆள் பாருங்கள். இந்த ஒரு பெரிய அனாலிஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு யூடியூபை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறவர்களில் ஒருவர் பேசுகிறார். ஒரு கூட்டணி முடிவு செய்யப்பட்டு மேடையில் 2 கட்சிக்காரர்களும் இருக்கிற போது அமித்ஷா மட்டுமே பேசுகிறார், இவரால் பேச முடியவில்லை என்றால் என்ன அர்த்தம்? இதை கனிமொழியும் கேட்கிறார், நம்முடைய அந்த அனாலிஸ்டும் கேட்கிறார். நான் கேட்கிறேன், வைகோ அவர்களும் அதை கேட்டிருக்கார். நான் கேட்கணும், பெரிய அறிவான கேள்வி கேட்டு விட்டார்கள். இதுக்கு இன்னும் அறிவாளிகள் பட்டியலை நீட்டிக் கொண்டே போகாதே. அறிவான கேள்வியா என்று முதலில் பார்ப்போம், பிறகு எந்தெந்த அறிவாளி அதை கேட்டான் என்பதை அப்புறம் பார்ப்போம். நான் சொல்லுகிறேன், அந்த அனலிஸ்ட் சொல்லுகிறார், நீ சொல்லுகிறார், வைகோ சொல்லுகிறார் என்று சொல்கிறார். இந்த கனிமொழி சொல்லியிருக்கிறார், அந்த அமைப்பில் வாய் திறக்க உன்னால் முடியவில்லையே என்பது என்ன என்பது இவருடைய எவ்வ முடியாத தன்மையை காட்டுகிறது என்று இவர்களெல்லாம் வாதம் வைக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இவருடைய புகழை தானே அமித்ஷா பேசினார். எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையும் என்று சொல்வதனுடைய பொருள், இதை எடப்பாடியே சொல்லிக் கொள்வதை விட அமித்ஷா சொல்வது பெருமையானது இல்லையா? நானே ஆட்சி அமைப்பேன் என்று அண்ணாமலை விட்டு தம்பியவர்கள் இல்லை எங்களால் அமைக்க முடியாது என்று ஒப்புக்கொண்டு விட்டு எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையும், தேசம் என்றால் மோடி, தமிழ்நாடு என்றால் எடப்பாடி என்று எப்பொழுது அமித்ஷா சொன்னாரோ அப்பொழுது நீங்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பொருள் இல்லையே. இதில் எதற்காக நம்முடைய பெருமையை அவன் பேசிக்கொண்டிருக்கான். நான் சொல்லுகிறேன், இப்பொழுது எடப்பாடியும் பேசி நான் தான் ஆட்சி அமைக்க போகிறேன் என்று சொல்வதை விட யார் இதற்கு மறுப்பு கூறக்கூடுமோ, யார் புதிதாக வந்து சேர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் சொல்லட்டும். அது பெருமையா சிறுமையா இது கூட தெரியாமல் கனிமொழிக்கு எழுதி கொடுக்குற முட்டாள் எழுதி கொடுக்குறான். இந்த பெண்மணி அதை படிக்கிறார். இந்த வைகோவுக்குமா புரியவில்லை? நான் கேட்கிறேன், அது என்ன? நாம் பேசி என்ன செய்ய போகிறோம்? பேச வேண்டிய ஆள் அந்த ஆள். பேச வேண்டியது என்ன பேசுகிறார் என்றால், இங்கே பாருங்க. இல்ல எனக்கு ஒரு டவுட் சார். அந்த இடத்துல இங்க வந்து தமிழகத்துல எடப்பாடி தலைமையில தான் கூட்டணி இருக்கு பாஜகவோட அப்படின்னு சொல்லும்போது, அப்ப எடப்பாடி தலைமையிலன்னு வந்துச்சுன்னா அவர் ஒரு வார்த்தையாவது பேசிதானே ஆகணும். பேசணும்னு கட்டாயம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், புகழப்படுவதற்குரிய மனிதனாக நீ இரு, புகழ்வதற்குரிய மனிதர்களாக அவர்கள் இருக்கட்டும். யாரெல்லாம் பேச வேண்டும் என்றால் அமித்ஷா பேச வேண்டும். நாங்கள் மாற்று ஆட்சி அமைப்போம், மாற்று கட்சியாக உருவாவோம் என்று மானத்திற்கு பூமிக்கும் தள்ளிவிட்டு இந்த அண்ணாமலையை கொண்டு போய்
கிடங்கில் போட்டுவிட்டு இப்பொழுது நீதான் அமைக்க முடியும், உன் பின்னால் நாங்கள் வருகிறோம் என்று உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார் என்றால் அது மதிக்கத்தக்கதா? எடப்பாடி பேசவில்லை என்பது குறைபாடா? எடப்பாடி பேச முடியாதா என்ன? எடப்பாடியை பேச விடாமல் என்ன வாயை இழுத்து கட்டி வைத்திருந்தார்களா? வாயில் பிளாஸ்டிக் போட்டிருந்தார்களா? இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மெஹனில் சூரணம்.